நண்பர்கள நானும் உங்கள் லிவியன். இன்னைக்கு நாங்க வந்து கிரீன்வே பார்க்குக்கு வந்திருக்கோம். இது வந்து பிரதீஷோட ஸ்கூல் வந்து பக்கத்துல வந்து உள்ள பார்க்கு. இங்க நாங்க வந்து நடக்க போறோம். இது ஒன்றும் பார்க்கெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. இது வந்து வெறுமன ட்ரெயில் தான். ஓகே வாங்க வீடுக்குள்ள போலாம். இங்க பாருங்க இப்படிதான் அங்கதான் வந்து எங்களோட அதான் வந்து பிரதீஷோட ஸ்கூலு. பிரதீஷ் வந்து படிக்கிற ஸ்கூல் வந்து ஓடல் பிரைமரி ஸ்கூலு. இது வந்து இருக்கிறது வந்து கபாரஸ் கவுண்டி ஸ்கூல்ஸ்னு ஒன்று. இது வந்து மாஸ் ஃபார்ம் ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டு இங்கே பாருங்க எவ்வளோ 3 ஃப்ளோர் வீடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்போ நான் மிஸ் கார்டன் கிளாஸ்ல இருக்கேன். இல்ல அவன் டீச்சர் மிஸ் கார்டனு. இங்கே பாருங்க இந்த வீடுகள்லாம் பாருங்க 3 ஃப்ளோர் இருக்கு. இங்கே தான் வந்து ட்ரெயில் வந்து ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க இங்கே போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க இது வந்து மேப் போட்டிருக்கு. இது பிரதீஷோட ஸ்கூலு WR ஓடல் பிரைமரி. இது வந்து இது என்னோட ஸ்கூலு ஹாரிஸ் ரோட் மிடில். நான் 8ஆம் கிளாஸ், பிரதீஷ் 2ஆம் கிளாஸ். இது 2ஆம் கிளாஸ் ஸ்கூல், இது 8ஆம் கிளாஸ் ஸ்கூல். அங்க அப்பா அம்மா கூப்பிட்டே இருக்காங்க. ஹாரிஸ் ரோட் ஸ்கூல் தான் ரிவினோட ஸ்கூலு. ஆமா ஹாரிஸ் ரோட் ஸ்கூலு. இங்கெல்லாம் பாருங்க பார்க்ல அங்க கிரீன்வே அப்படின்லாம் நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க குப்பை நாய் போட்டிருக்க வந்து ஒரு குப்பை இடம். நாய் குப்பை. அங்க பாருங்க அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. நாங்க வந்து கிட்ட போய் வந்து காமிக்கிறோம். இங்க பாருங்க கேரோலைனா த்ரெட் ட்ரெயில்னு ஒண்ணு போட்டிருக்கு. ஒரு பாய்சன் ஐவி நான் பார்த்தேன். பிரதீஷ் ஏதோ பாய்சன் ஐவின்னு பார்த்துருக்கேன். அங்க பாருங்க ட்ரெயில் வந்து அப்படியே வந்து வளைஞ்சு போகுது. வளைஞ்சு போய் அங்க என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு டைகர் இருக்கும். டைகர்லாம் இருக்காது பிரதேஷ். இங்க பாருங்க 2 நாளுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சது. 2 நாளுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சது. 2 நாளுக்கு முன்னாடி வந்து மழை பெஞ்சது. அதான் வந்து இங்க கொஞ்சம் தண்ணிகள் அப்படியெல்லாம் இருக்கு. அங்க பாருங்க அது வந்து ஒரு அங்கையோட அந்த பாதை வந்து முடியுது. ஓகே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அது ஆக்சுவலி ஒரு ரிவர் நினைச்சேன். அங்க பாருங்க அதான் என்னோட ஸ்கூலு. உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து இப்போ வந்து இப்போ மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6 மணி. 6 மணிக்கு வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து சன்செட் வந்து பக்கத்தில் வந்து இருக்கும். அதான் அங்கே பாருங்க அந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. பிரதீஷ் ஈஷங்குமா அது வந்து பிரதீஷ் வந்து சொல்றது பேரு ஈஷங்கு. ஈஷங்குனா வந்து சைனீஸில் வந்து டாக்டரு. சைனீஸ்ல ஸ்டூடெண்ட் ரெவின் ஏதோ தப்பா புரிஞ்சிருப்பான். இங்க பாருங்க ஒரு 911 லொகேஷன் போட்டிருக்கு H19. இங்க பாருங்க எல்லா வீட்ஸ் கிராப்ஸ் அதெல்லாம் வந்து தெரியுது. அங்க பாத்தீங்கன்னா அது வந்து பிரதீஷோட பிளே கிரவுண்ட். அந்த வந்து ஒரு பச்சை வந்து தெரியுது. சைனீஸ்ல ஸ்டூடெண்ட். ஆமா அங்க பாருங்க நேரே போனால் அங்க வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருது. இங்க பாருங்க இது கீழே வந்து உண்மையான ஒரு ரிவர் ஒன்று இருக்கு. நல்ல ஆழமா இருக்கும். இங்க பாருங்க காஷன் ஸ்லிப்பரி ஒன் வெட்டுன்னு போட்டிருக்கு. அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க அப்படின்னு வந்து இது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பிரிட்ஜுன்னு. அங்க ஒருத்தர் வராரு. ஸோ நல்லா எடுக்க முடியாது. அவர் இப்போ போனதுக்கு அப்புறம் நல்லா காட்டுறேன். இப்போ வந்து அவர் வந்து போயிட்டாரு. இப்போ நல்லா காட்டலாம். இங்க பாருங்க பாருங்க தண்ணிய நிறைய லாக்ஸ் இருக்கு. இங்க பாருங்க என்னைய நல்லா சரியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஓகே இங்க வாங்க நேரடியா போகலாம். இந்த சைடும் வந்து இருக்கும், இந்த சைடும் வந்து இருக்கும். இந்த சைடு ரொம்ப இல்லை. அங்க பாருங்க அங்க மட்டும் கொஞ்சம் மட்டி ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அங்க பாருங்க பிளைன் கிராசி பிளைன்ஸ். அங்க பாருங்க கிராசி பிளைன்ஸ். ஓகே நேரடியா போனாலும் அங்க வருது. அங்க போய் வந்து காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து பிரிட்ஜோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க HM18 போட்டிருக்கு. அங்க அப்பா அம்மா அங்க போயிட்டாங்க. அப்பா அம்மா அங்க போயிட்டாங்க. நாங்க இன்னும் இப்படி பின்னாடி இருக்கோம். நல்லா வீடியோ எடுத்துட்டு
அங்க பாருங்க ஏதோ வந்து ஒரு குச்சி மாதிரி அப்படியே வந்து கேக்டஸ் மாதிரி அப்படியே போகுது அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா. ஆமா. அங்க பாருங்க எவ்வளவு காட்டு பகுதி பக்கம்னு இருக்கு. அது என்னோட ஸ்கூல்ல ஏதோ வந்து ஒரு என்ன பில்டிங் தெரியல. ஓகே இங்க பாருங்க இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா கண்டு இங்க பாத்தீங்கன்னா ரோடே பார்த்தால் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கும் பெருசா. அங்க பாருங்க அது என்னன்னு வந்து தெரியல. இங்க பார்த்து இங்க பாருங்க இப்ப ஓரளவுக்கு வந்து இந்த சைடு வந்து சரியா நல்லா வந்து தெரியுது. அங்க பாருங்க கீழே வந்து இப்படி போயிட்டு அப்படியே மேல அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். ஓகே இது வந்து அப்படியே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு ஷாப்புலாம் இல்லை, அது அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப பின்னாடி இருக்கோம், கொஞ்சம் ஆனால் வந்து ஃபாஸ்டான காமிக்குவா ஓடி பாருங்க. ஓகே ஓடி முடிச்சாச்சு கிரீன்வே. இல்லை அங்க இல்லை இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெஞ்சு பாருங்க. நாங்க இருக்கிற ஊர் வந்து நார்த் கேரளானால கான்காடு, இந்த கேரளானா த்ரெட் ரயில். நான் அது வரைக்கும் பொதுவாக நான் இது வரைக்கும் என்ன நினச்சேன்னா பொதுவாக இந்த இது வேறு கிரீன்வே ட்ரெயிலுன்னு தான் நினச்சேன். இப்போ தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சது கேரளானா த்ரெட் ட்ரெயின்னு. ஆக்சுவலி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து 2 வாட்டி வந்து வந்திருக்கோம். ஒரு வாட்டி வந்தது வந்து October 24, 2025 அன்றைக்கி வந்தோம். இன்னொரு வாட்டி வந்து மறந்து விட்டேன். October 26ம் அந்த சண்டேன்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரைடே வந்துட்டு சண்டே வந்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நாங்கள் இப்படி தான் வரோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து போன வாரம் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வரலான்னு நினச்சோம். ஆனால் நான் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி போன வாரம்னும் நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வரலான்னு நினச்சோம். ஆனால் வந்து என்னால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்தேன். ஸோ வந்து வரலை. ஆனால் பட் லக்கில் இந்த வாரம் வந்து வந்துட்டான். அங்கே பாருங்க எவ்வளோ பயங்கரமாக மழை பெஞ்சு தான் அப்படி இருக்கா, இல்லைன்னா வந்து நேரடியாக வந்து இருக்கான்னு வந்து தெரியவில்லை. அங்கே அப்பா அம்மா வந்து அங்கே இருக்காங்க, அவங்க வந்து தாண்டி போய் வேணா வந்து எடுக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து முந்திவிட்டேன். அங்கே பாருங்க மேலே வந்து ஏதோ ஒன்று இருக்கு, அங்கே வேணா உங்கள்கிட்ட வந்து போய் காமிக்கிறேன். இது வந்து மவுண்டன் ட்ரெக்கிங், அங்கெல்லாம் வந்து ட்ரெக்கிங் எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே பாருங்க இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேம்பிங் மாதிரி இருக்கு, கொஞ்சம் கேம்ப் சைட் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல யார் கேம்பிங் பண்ண போறாங்க? இங்கே பாருங்க இது ஓ எனக்கு வளைக்கு விட்டுருச்சு. ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஃப்ளட் பிளைன்ஸை பற்றி வந்து போட்டிருக்கு. எப்போ பிரதீஷ் கொஞ்சம் தள்ளிக்கோ. இங்கே ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இன்னைக்கும் நேற்றுலாம் நல்லா மழை பெஞ்சது பாருங்க, பிரிட்ஜுக்கு மேலே வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. பிரதீஷ பாருங்க ஏதோ தூக்கி போட்டான். இது ஆக்சுவலி இவ்வளோ பக்கத்தில் இருக்காது தண்ணி பாருங்க, அப்படியே எங்களோட பிரிட்ஜு கீழே அளவுக்கு இருக்கு பாருங்க, அப்படியே கீழே இருக்கு. இங்கே பார்க்குறப்ப கொஞ்சம் ஷாலோவாக தெரியும். இங்கே இந்த பக்கம் தான் இருக்கிறதுல இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படியே கீழே வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் உண்மையாகவே இது நல்லா ஆழமான தண்ணின்னு தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன். அங்கே பாருங்க இந்த இடத்த நிலத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னு வந்து நினைக்கிறேன். இந்த நிலத்தை இழுத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வந்து நினைக்கிறேன். என்ன பிரதீஷ பாருங்க, பிரதீஷ் ஒரு நிமிஷம். பிரதீஷ் நான் தூக்கி போடுறப்ப நீ வந்து போடணும், ஓகேவா? பிரதீஷ பாருங்க ஆறு சரியா காமிக்கவில்லை. அங்க பாருங்க இங்க என்ன போட்டிருக்கு, இது வந்து ஏதோ வந்து ஒரு ஜாகுவாரோட ஸ்கின் மாதிரி தெரியுது. இங்க பாருங்க இங்கேயே எப்படி தண்ணி எல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்க.
இங்க பாருங்க எல்லா மரத்தெல்லாம் வந்து போட்டு வெட்டி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க இங்க கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பைன் இதெல்லாம் இது என்னன்னு தெரியல கரெக்டா. உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு. குட்டி பைன் கோன் மாதிரி தான். பைன் கோன் இல்ல, அது கரெக்டா என்ன சொல்லுவாங்கன்னு வந்து தெரியல. அங்க பாருங்க ஒரு இடம், நான் வந்து கிட்ட போய் வந்து காட்டுறேன். யாரோ உட்காந்துருக்காங்க, ஸோ சரியா வந்து காமிக்க முடியல. நம்ம ஊருக்கு இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ் ஃபார்ம் ஸ்ட்ரீட்னு இங்கே போட்டிருக்கு. இங்க பாருங்க இந்த ட்ரெயில வந்து போகுது. அந்த பக்கம் போய் வந்து காமிக்க போறேன். இந்த சைடு வந்து ஆக்சுவலி ஒரு ரிவர் போகும் பாருங்க. பிரதேஷ் கொஞ்சம் கேர்ஃபுல். இந்த ஸ்டிக் நான் இந்த ரிவர்க்குள்ள போட போறேன். சரி ஸ்டிக் போட போறேன். நான் நிறைய ஸ்டிக்ஸ்னா சரி ரிவன் ஒரு ஃபோன் மாதிரி அச்சு இப்படி டெலிட்டால போடுடா பிரதேஷ். எவ்வளவு நேரம் இங்க பாருங்க ரிவர் எப்படி போகுதுன்னு. கொஞ்சம் குச்சிஸ்ல போட்டுட்டு சின்ன டார்க் ஆயிடும். ஓகே பாபாலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அங்க இருக்காங்க உங்கள்ட்ட. அங்க பாருங்க நல்லா வந்து ரிவர் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு வந்து நினைக்கிறேன். அங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான இடம் தான் வந்து போயிட்டு இருக்கோம். அங்க பாருங்க இதே மாதிரியே வந்து ஒரு பிளெயின். கொஞ்ச நேரம் இன்னும் வந்து அந்த இங்கே இன்னும் இப்படியே வந்து போயிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்ன வரும்னா ஒரு இடத்துல வந்து தண்ணி எல்லாம் பார்க்குற மாதிரி வரும். அந்த இடத்துல வேணால் நான் வந்து போய் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். பாருங்க ஒரு நல்ல சைன் வந்து வந்திருக்கு. நேட்டிவ் பிளான்ஸை பற்றி வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏதோ ஒரு சர்ப்ரைசிங்கா பார்த்தேன். இங்க பாருங்க ஏதோ ஒன்று சர்ப்ரைசிங்கா இருக்கு. எல்லா இதுக்கும் வந்து வலை வச்சிருக்காங்க. இதுக்கு மட்டும் வலை வைக்கல. இங்க பாருங்க பிரதீஷ் வந்து உள்ள போறான். இந்த வலை யாரோ வந்து உடைச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் மட்டும் உள்ள போய் இங்க இடத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப டேம்பா கொஞ்சம் அப்படியே தண்ணியா இருக்கு. ஒரு நிமிஷம் அங்க பாருங்க ஒரு பெரிய லேக் இது. அது எப்பயுமே ஸ்டிக்கை தூக்கி போடுறதுல குறையா இருக்கான். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. போலாம். அங்க பாருங்க அங்க வந்து அதை போய் காமிக்கிறேன். அங்க வந்து ஏதோ வந்து ஒரு கேம்பிங் சைட் வந்து இடம் போகுதுன்னு நினைக்கிறேன். பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கு. அங்க பாருங்க இங்க வந்து பார்த்தால் அந்த சைடு வந்து வீடுகள்லாம் வந்து தெரியும். அங்க பாருங்க அந்த வீட்டுல பாருங்க கொஞ்சம் லைட்ஸ் அந்த வீட்ல இருக்கு. பாஸ் பண்ணி யாருவேன் இல்ல இரு இந்த வீடெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க கொஞ்சம் பாண்டு படல் மாதிரிலாம் இருக்கு. ஓகே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்படியே வந்து ஸ்லோப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துக்கு ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க. எப்படியே வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கு. அது வந்து அப்படியே ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கு. ஓகே இங்க வரைக்கும் வந்தாச்சு. திருப்பியும் வந்து வீட்டுக்கு இல்லை திருப்பியும் நாங்கள் வந்து கார் போகிறப்பையும் இதே மாதிரி தான் ரிட்டர்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் வந்து காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சார் நண்பர்களே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் காமிட்டேன்னு வந்து நினைக்கிறேன். இப்போட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நமக்கு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரதீஷ் சொல்றது நம்பாதீங்க. நம்மள்ட்ட வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாய் பீஸ்.